கேட்க வேணா கதை மாதிரி தெரியலாம், ஆனால் அதுதான் உண்மை. வேர்ல்டு நம்பர் ஒன் டீட்டெயில் கம்பெனியில் ஜஸ்ட் லோடிங் அன்லோடிங் பண்ண ஒருத்தர் சிஇஓவாக இருந்தால் சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் இட்ஸ் ட்ரூ. யாருன்னு பார்க்கலாம் வாங்க. 1962 அமெரிக்கா ரோஜர்ஸ் என்ற இடத்துல வால்மார்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க. அவர் ஃபோன் வந்து சாம் வால்டன். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எல்லாரும் மாதிரியும் இவரே ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணார். ஏன்னா அவர் ஓப்பன் பண்ணி நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாங்க. அவர் மட்டும் ஒரு ஸ்டோர் சிட்டிக்கு வெளியே ஓப்பன் பண்ணார். ஏன் சிட்டிக்கு வெளியே ஓப்பன் பண்ணாருன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் எல்லாருமே சிட்டியே டார்கெட் பண்ணாங்க, Tier 1 பீப்புளை டார்கெட் பண்ணாங்க. இவர் மட்டும் Tier 1, Tier 2, Tier 3 பீப்புள் டார்கெட் பண்ணார். அதனால் லைவ் சிட்டிக்கு வெளியே ஸ்டோர் அவர் ஓப்பன் பண்ணார். அவர் மோட்டோவே என்னவா இருந்தால் செல் மோர் சார்ஜ்லெஸ். அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. பொருள் அதிகமாக சேல் ஆக டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆச்சு. ஸோ அவரை எல்லா ஸ்டோரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் லாஜிஸ்டிக்ஸில் எம்டிசின்னு சொல்லுவாங்க, மதர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். 1984 வால்மார்ட் அப்போ தான் அமெரிக்காவில் பெரிய ரீட்டைல் ஸ்டோராக க்ரோ ஆகியிருந்தாங்க. அந்த டைமில் காலேஜ் படிக்கிறப்பேன் தன்னோட செலவுக்காக பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டான். ஸோ அதனால் வால்மார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் ஜஸ்ட் ட்ரக் லோடிங் அன்லோடிங் பண்ணுறவரை ஜாயின் பண்ணுறான். ஆனால் யாருக்கு தெரியும் அவன் தான் ஃபியூச்சரில் சிஇஓ வரப்போறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணா டாக் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா இவ்வளோ ஒர்க் ஃப்ளோ சேல் முன்னாடி ஸ்டோருக்கு முன்னாடி நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வேர் ஹவுஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஃப்ளோ ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேர் ஹவுஸில் என்னென்ன ஒர்க் நடக்குது, அதோட ப்ராசஸ் எப்படி நடக்குது, எப்படி வேர் ஹவுஸ்லேருந்து பொருள் ஸ்டோருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தான். வால்மார்ட் அவன் டெடிக்கேஷன் பார்த்தது. ஸோ அவன் காலேஜ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அவனை ஃபுல் டைமாக ஒரு ஸ்டோருக்கு ஏஎஸ்எம்மாக அப்பாயின்ட் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்த டாக் அதில் ஸ்டோர் ஆப்ரேஷன், கஸ்டமர் சர்வீஸ், டீம் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தான். ஸோ இதில் அவன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால வால்மார்ட் மேனேஜ்மெண்ட் அவனை வால்மார்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு பையர் ஃபிஷிங் ப்ரோக்ராமுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக்கோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எல்லா ஸ்டோர்லேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கிறத தடுக்கணும். ஸோ அவர் டீமோடு சேர்ந்து எந்த ஸ்டோர் அதிகமாக சேல் நடக்குது, எந்த ஸ்டோரில் அவுட் ஆஃப் ஸ்டாக் நடக்குது, எந்த ஸ்டோரில் கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் அதிகமாக பை பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணி அதனால் சப்ளை செயினை ஸ்ட்ராங் பண்ணாங்க. கஸ்டமர் டிமாண்ட் அனலைஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இதால் கஸ்டமர் ப்ராடக்ட் கரெக்டான டைமில் கரெக்டான டேல கிடைக்க ஆரம்பிச்சது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்த வால்மார்ட் மேனேஜ்மெண்ட் அவரைய சாம் கிளப்புக்கு பிரசிடென்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கேயும் போய் ஆஃபீஸில் ஜஸ்ட் டிசைடாக ஒர்க் பண்ணாமல் ஆப்ரேஷன் டீமை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோருக்கும் போயிட்டு எம்ப்ளாயிக்கிட்டையும் பேசி என்னென்ன ப்ராப்ளம், என்ன டிமாண்ட் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லா பர்ஃபார்முக்கு சொல்லிட்டு டாக் 2009 வால்மார்ட் இன்டர்நேஷனலுக்கு பிரசிடென்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக் மட்டும் இந்த பொசிஷனில் ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஏன்னா சேம் ஐடியா அமெரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை மற்ற கண்ட்ரியில் ஒர்க் ஆகும். ஸோ அவர் டீம் மொத்த கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே இருக்கிற கல்ச்சர், கவர்மெண்ட் நார்ம்ஸு, கஸ்டமர் பையிங் பிஹேவியர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்டோர்லையும் இதுக்கப்புறம் லான்ச் பண்ண ஸ்டோர்லையும் ஐடியாஸை மொத்தத்தையும் மாடிஃபை பண்ண ஆரம்பித்தார். இந்த குளோபல் லீடர்ஷிப்பை பார்த்த சாம் கிளப் இவரைய சிஇஓவாக 2014 அப்பாயிண்ட் பண்ணாங்க. டாக் வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணார் சிஇஓ ஆனதுக்கப்புறம். அது ஆன்லைன் ஷாப்பிங். அதில் அமேசான் பெரிய ரோல் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ஸ்டோரில் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிது. ட்ரெடிஷ்னல் சேல் வந்து அமெரிக்கா ஃபுல்லாகவும் அடிய வாங்க ஆரம்பிச்சிது. ஸோ டாக் வந்து டிசைட் பண்ணார், ட்ரெடிஷ்னல் ரீட்டெயிலாக இருக்கிறோம், நம்ம டிஜிட்டல் ரீட்டெயிலாக மாறணும்னு சொல்லி பில்லியன்ஸ் செலவு பண்ண ஆரம்பித்தார். டாக் வந்து இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வேறு பண்ணார். காமர்ஸ் எப்படி வேர் ஹவுஸ் அடாப்ட் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி வேர் ஹவுஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஆரம்பித்தார். ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து கொஞ்சம் நாலேஜ் கொடுத்து அவங்கள நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணார். வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தார். சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணதுனால கோவிட் வந்து கூட ட்ரெடிஷ்னல் வைஸ் அவங்க ஸ்டோர் க்ளோஸ் ஆனால் கூட ஆன்லைனில் அவங்க சர்வீஸ் கஸ்டமர்ஸுக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் அவங்க என்கேஜ்மெண்ட் சுத்தமாக குறையவே இல்லை. ஸோ அதனால் வால்மார்ட் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ரீட்டெயிலராக மாறினாங்க. யூஎஸில் மட்டும் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங்காக மாறிச்சு ஆஃப்டர் அமேசான். ஃபைனலி 2026 Jan 1 சிஇஓ பொசிஷனில் டாக் ரிசைன் ஆகிறார். அப்போட வால்மார்ட் இப்போ கூட ஒரு அட்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து டெடிகேஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் அவரோட சர்வீஸ்லேருந்து நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள்.